பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் தலைமை செய்தி ஆசிரியர் ஐயா குபேந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கர்நாடக காங்கிரஸ் தொடங்கி தமிழக பாஜக அதிமுக கூட்டணி, இந்த 3 விஷயங்களில் உங்களோட உரையாடலாம்னு இணைந்திருக்கிறோம். நாம் பேசுகிற இந்த நேரத்தில் டெல்லி இந்திரா பவனில் சீதாராமையா அன்னை சோனியா அவர்களையும் அன்பர் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறார். என்னதான் நடக்குது கர்நாடக காங்கிரஸில்? அருமையான தலைப்பை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அதாவது கர்நாடக காங்கிரஸும் தமிழ்நாடு பாஜகவும் இரண்டும் வேறு வேறு இல்லை. ஆனால் ரெண்டும் எதிரெதிர் துருவம் உள்ள கட்சி, நான் மறுக்க மாட்டேன். ஆனால் இன்றைய தேதியில் கர்நாடக காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாடு பாஜகவும் ஒன்றுன்னு சொன்னால் அது மிக இல்லை. காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு 2.5 வருடம் முடிய போகிறது. அதாவது இந்த கட்சியை ஒரு மிகுந்த கஷ்ட காலத்தில், அதாவது கொஞ்சம் நஞ்சு அடி இல்லை, வாங்கின அடி சிவகுமாருக்கு ரணகளத்தில் விழுந்த அடி, குடும்பத்தை கூட்டின்னு ஜெயிலில் போட்டு உங்களை மொத்த பேரை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு பாஜக மிரட்டிய போதும் துணிந்து நின்றவர் சிவகுமார். இன்றைக்கு துணை முதலமைச்சராக அங்கே கர்நாடகாவில் இருக்கார். அவர் என்னென்னா, ராகுல் தன்னை கைவிட மாட்டார், நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் அந்த கர்நாடக காங்கிரஸ் கட்சியினுடைய பிளவுபடக்கூடிய சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சித்தராமையாவை முதலமைச்சராக சோனியா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அக்ரிமெண்ட், மறைமுகமான அக்ரிமெண்ட். அப்போ என்னென்னா, சிவகுமாரை கூல் பண்ணுறதுக்காக முதல்ல 2.5 ஆண்டு காலம் சித்தராமையா முதலமைச்சராகவும், அடுத்த 2.5 ஆண்டு காலம் சிவகுமார் 2.5 ஆண்டு காலம் நீடிக்கலாம் அப்படின்ற ஒப்பந்தம் வெளியே தெரியாமல் கொஞ்சம் அடக்கி வாசிக்கப்பட்டது. அவருக்கு அப்படி ஒரு வாக்குறுதியை தலைமை கொடுத்துருக்கு. ஆமாம், அந்த நம்பிக்கையில் தான் சிவகுமார் அடங்கி போனதாக வெளியே வருகிறது. இது வெளியே சொல்லப்படாத ஒரு செய்தி. இதில் என்னென்னா, சித்தராமையா ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவருடைய தமிழ்நாட்டில் எப்படி கலைஞரோ அந்த அளவுக்கு இணையாக அரசியல் செய்யக்கூடிய நிச்சயமாக வாய்ப்பு பெற்றவர். ரெண்டாவது, லோக்கல் பாலிடிக்ஸில் ஒரு மேல்தட்டு அரசியல் செய்பவர் அல்ல. அவர் இறங்கி அரசியல் செய்யக்கூடியவர். சிவகுமார் தெரியும். ஆனால் சிவகுமார் ஒரு மேல்தட்டு அரசியல்வாதியாக பார்க்கப்படுகிற நபர். இப்போ என்னென்னா, இந்த 2.5 இயர்ஸ் இந்த இது இருக்குல்ல, சேலஞ்ச் இருக்குல்ல, அந்த சேலஞ்ச் நவம்பர் மாதம் முடிய போகுது சித்தராமையாக்கு. ஸோ இந்த நேரத்தில் எப்படி சிவகுமாருக்கு சதி வருகிறதுனா, 18 ஆண்டுகளாக ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி கோப்பை வென்றதே இல்லை. 4 முறை ஃபைனலுக்கு வருகிறது, ஆனால் ஜெயிக்கலை. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஒரு அதிர்ஷ்டமில்லாத அணி இந்த முறை வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தா வெற்றி பெறுகிறது. பலரும் வெற்றி பெற வேண்டும் என நினைத்த அணி. ஆமாம், சரி பரவாயில்ல, ஜெயிச்சுட்டு போட்டோம், பரவாயில்லப்பா அவங்களுக்கு கொடுத்துருங்கப்பா கப்பை, அந்த அளவுக்கு சொல்லப்பட்ட ஒரு கிரிக்கெட் செய்தி அது. சரி, கப்பு வாங்கியாச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஐபிஎல் என்பது இந்திய அளவில் மாநிலங்களுக்கு இடையே நடத்தப்படுகிற ஒரு வியாபார அணிக்கான போட்டி. தங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக ஐபிஎல் தொடங்கப்பட்டு பிசிசிஐ தான் நடத்துது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் பிசிசி நடத்தினாலும் அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு பெரிய வருவாய் ஈட்டி தருகிற ஒரு கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு மிகப்பெரிய பணத்தை கொட்டுகிற அணியாகத்தான் இந்த அணி பார்க்கப்படும். ஆனால் இந்த அணிக்கு இப்படி ஒரு பாராட்டு விழா தேவையா? அதோ நாட்டுக்காக கோப்பை வென்று தந்த அணிக்கு பாராட்டு விழா நடத்துவது போல இப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யணுமான்றது ஒரு கேள்வி இருக்குது. சரி, நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த 4ஆம் தேதி நிகழ்ச்சியில் எப்படின்னா, கர்நாடகாவுடைய மாநில சட்டமன்ற அந்த வளாகம் விதான் சௌதா, அந்த விதான் சௌதாவில் ஒரு பாராட்டு நிகழ்ச்சி. அதன் பிறகு அப்படியே அந்த அணி சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு போனோம். சின்னசாமி ஸ்டேடியத்தில் அங்கே ஒரு பாராட்டு நிகழ்ச்சி. இப்படியாக அந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி விதான் சௌதா அப்படியே போய் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு திட்டமிட்டிருக்காங்க. ஆமாம், ஏதாவது இங்கே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அரசாங்கம் அந்த வீரர்களை பாராட்டுவது, அதன் பிறகு அங்கிருந்து அணிவகுப்பாக சென்று ஸ்டேடியத்துக்கு போகுது. அந்த விதான் சௌதா பக்கத்தில் அந்த ஸ்டேடியம். ஆனால் என்ன கொடுமைன்னா, இது அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் இந்த பாராட்டு விழாவுக்கு பாஸ் கொடுக்கப்படுகிறது கிரிக்கெட் சங்கம் சார்பாக, கர்நாடகா கிரிக்கெட் போர்டு சார்பாக. சரி,
ஆனால் எவ்வளோ கெப்பாசிட்டி 35,000 பேருங்கிறாங்க. கூடுதலாக ஒரு 5,000 பேர் வருவாங்கன்னு தான். ஆனால் லட்சக்கணக்கில் கூட்டிட்டாங்க. 2 லட்சம்ன்றாங்க, 4 லட்சம்ன்றாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த விழாவை முழுக்க முழுக்க முன்னெடுத்தது சிவகுமார். ஏன்னா அவர் தெரியும், இந்த மேல்தட்டு அரசியல். அதுதான் நான் முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். இந்த மேல்தட்டு அரசியலுக்கு ஆட்பட்டு இப்படி ஒரு விழாவை எடுத்து விட்டார். இது வந்து டைரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து ஸ்டேடியத்துக்கு வந்து ஸ்டேடியத்தோடு முடிச்சு அமைச்சிருந்த பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி கர்நாடக சட்டமன்றத்து வளாகத்துக்கு ஒரு தடவை, அங்கிருந்து அணிவகுப்பு வேறு. இப்போ இதெல்லாம் நடந்த கலேபுரத்தில் ஒரு 11 பேர் இறந்துடுறாங்க. இன்னும் பலர் காயமடைந்து இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, ஒரு விஸ்வரூப ஒரு பாராட்டு விழா ஒரு மிகப்பெரிய சோகத்தின் பிடியில் தள்ளிவிட்டது. என்ன கொடுமைன்னா, இந்த காடை வந்து சித்தராமையா அழகாக எடுக்கிறார். வழக்கமாக இந்தியாவில் உலகம் பூரா எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி மோதிக்கொள்கிற கலாச்சாரம். ஆனால் கர்நாடகாவில் ஆளுங்கட்சியிடையே ஆளுங்கட்சி மோதிக்கொள்கிறது. இது வெளிப்படையாக தெரியுது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு 11 பேர் இறந்ததற்கு காரணம் கர்நாடக அரசோ இல்லை கர்நாடக போலீஸையோ இல்லை ஆர்சிபி அணியோ நம்ம குற்றம் சொல்லவே கூடாது. அப்போது இந்த இடத்துல இவ்வளோ பேர் பாஸ் வாங்காமல் நம்ம போடுறது தப்புன்னு அந்த கூடிய கூட்டத்துக்கு தெரியணும். அந்த நெரிசல் தள்ளுமுள்ளு எல்லாத்துக்கும் ஆட்பட்டு தான் போகிறாங்க. நீங்கள் போய் பார்க்க வேண்டிய அந்த கதாநாயகர்களை பார்க்க தூண்டுகிற அளவுக்கு உங்களுக்கு மோகம் பிடித்து ஆட்டுகிறது போனீங்க, சிக்கல். இந்த விபத்துக்கு யார் காரணம்னா தனி மனித ஒழுக்கம் இல்லாததான். இப்போது ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. சிவகுமார் ஏன் சிக்கிறாருன்னா, இப்போ சித்தராமையா 2.5 வருஷம் கழித்து நீ வரப்போறியா, உனக்கு எதிராக எப்படி காடை திருப்புறன்ட்டு இந்த கிரிக்கெட் விவகாரத்தை கையில் எடுக்கிறார். ஓ, இதை வந்து அவருக்கு எதிராகவே. ஆமாம், நீங்கள் இப்போ இந்த இதுக்காக அப்போ எப்படி அது இவருடைய அரசுக்கு எதிராகவே மாறாமல் எப்படி கவனமாக அதை அவ்வளோ கவனமாக கையாண்டார்? இவருக்கு தானே பொறுப்பு இருக்கு. ஆனால் இவர் என்ன போடுறார், முதலமைச்சர் முன்னாள் நீதிபதி குன்கா தலைமையில் ஒரு நீதி விசாரணை கமிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிபி அந்த கமிட்டி மேலே ஒரு எஃப்ஐஆர், கிரிக்கெட் போர்டு மேலே எஃப்ஐஆர். இப்போ எல்லாரும் மேலே எஃப்ஐஆர் போட்டால் என்ன ஆகும்? இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நெருக்கடி கொடுத்த சிவகுமாருக்கு வரும் அடுத்த நெருக்கடி. சார் என்ன சார், உங்களை நம்பி தானே சார் நாங்கள் வந்தோம், இப்போ எங்கள் மேலே எஃப்ஐஆர். அப்புறம் கடைசியில் ஒரு குண்டு போடுறார். என்ன குண்டு? கிரிக்கெட் ஸ்டேடியமே தூக்கணும், நகரின் மையப்பகுதியில் இந்த கிரிக்கெட் மைதானம் இருப்பதே தவறுன்றார் யார், சித்தராமையா. அது மட்டும் அல்ல, ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த விதான் சௌதாவுடைய பாதுகாப்பு அதிகாரி டெப்டி கமிஷனர் ரேங்கில் இருக்கிற கரிபசன கவுடா, அவர் வந்து நிர்வாக சீர்திருத்த செயலாளர் சத்தியவதிக்கு ஒரு லெட்டர் இருந்தால் லெட்டர் லீக் பண்ணுறாங்க. என்னன்னா, விதான் சௌதாவுக்கு இந்த கிரிக்கெட்டுகளை கொண்டு வந்து திரும்ப ஸ்டேடியத்துக்கு கொண்டு போவது சாத்தியமற்றது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். அதில் என்னென்னா, இந்த லெட்டர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. ஒரு மூத்த பத்திரிகையாளராக பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை நெருங்கி பார்த்தவராக உங்களுக்கு அந்த கடிதத்தின் மேலே ஒரு ஐயம் இருக்குது. ஆமாம், 4ஆம் தேதி நிகழ்ச்சி, 3ஆம் தேதி மாலை லெட்டர் எழுதுறாராம், பாதுகாப்பு கொடுக்க முடியாது. யாருக்கு எழுதணும்? இந்த டெப்டி கமிஷனர், சீஃப் செக்ரட்டரி, இல்லை சிட்டி போலீஸ் கமிஷனர், ஆர் டிஜிபி, நிர்வாக சீர்திருத்த செக்ரட்டரிக்கு அனுப்புகிறார். இப்போ என்னென்னா, அப்போ இந்த இடத்துல இவ்வளோ பேர் கூட போகிறாங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதில் வந்து விதான் சௌதாவில் இருக்கிற ஊழியர்கள் குடும்பத்தோடு வருவார்கள். கிரிக்கெட் வீரர்களை பார்ப்பதற்காக குடும்பத்தோடு வந்தால் இவங்க கூடுவாங்க இன்னும் அதிகமாக. ஏங்க, விதான் சௌதாவில் 500 பேர் வச்சவனா, 500 × 4 போட்டால் உடனே எவ்வளோ ஆச்சு? 2000 பேர், 5000 பேர், அங்கே லட்சக்கணக்கில் கூடியிருக்கான். அப்போ என்ன காரணம் சொல்கிறீங்க? ஒரு சொதப்பலான காரணம் சொல்கிறீங்க. அப்போ எல்லாமே சித்தராமையா ஏதோ இந்த கரிபசன கவுடா வந்து ஒரு கரிசனத்தோடு கடிதம் எழுதியிருக்கிறார் என்றால் யாருக்கு எழுதியிருக்கணும்? முதலமைச்சருக்கே சொல்லியிருக்கணும். நேராக போய், சார் விதான் சௌதா வந்து இடம் ரொம்ப சின்ன இடம், மாட்டிப்போம், போய் சொல்லுங்கள். கர்நாடகாவில் வந்து இங்கே தமிழ்நாடு மரலாம் இல்லை, அதிகாரிகள் கொஞ்சம் இணக்கமாக இருப்பாங்க. கர்நாடகாவில் ரொம்ப எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் மேலே இருக்கிற அதிகாரிக்கு ஜாயின்ட் கமிஷனர் அல்லது கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கலாம். பின்னாடி இந்த கார்டு எடுத்து சித்தராமையா விளையாடுவதற்குல முழுக்க முழுக்க சிவகுமாரை போட்டு அடித்து தன்னுடைய ரேஸ்லேருந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கான முயற்சி. ஆனால் இதுக்காகலாம் சிவகுமார் சளைத்தவர் அல்ல. இதை விட பெரும் போராட்டங்களை பாஜக அடித்தடி, ஈடி அடித்தடியெல்லாம் பார்த்து தான் வந்து நிற்கிறாரு. அதே மாதிரி தான் தமிழ்நாடு பாஜகவிலும் இப்போ கலவரம் நடக்குது. அப்படியா? ஆமாம், அண்ணாமலை. ஆனால் பாஜக ஒரு ஒற்றுமைக்கு பெயர் போன ஒரு கட்சியாச்சே. ஏன்னா இப்போ வந்து பல மாநிலங்களில்
என்னோட பார்வையை நான் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நீங்கள் அதனுடைய நிச்சயமாக உங்களிடம் பல தகவல்கள் இருக்கும். இப்போ மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகானை முதலமைச்சர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒற்றுமையாக தான், ஒன்றும் பெரிய சலசலப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தமிழக பாஜகவில் ஒரு சலசலப்பு இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒட்டுமொத்த இந்திய பாஜகவுக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்றீங்க? ஏன்னா அண்ணாமலை என்பவர் பாஜக சித்தாந்தத்தில் ஊறி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊறி வளர்ந்தவர் அல்ல. அவர் ஒரு திராவிடன் அரசியலில் ஊர்னவர். இந்த திராவிடம் அரசியல் ஊர்னால்தான் திராவிடன் பாலிடிக்ஸ் கையில் எடுக்கிறார். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏன் கர்நாடக காங்கிரஸும் தமிழ்நாடு பாஜக ஒன்றுன்னு இந்த இடத்துல நான் ரொம்ப ஒரு கேலியாக சொல்கிறேன்னா, ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவர் மாற்றப்படுவது என்பது இயற்கை. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு லீடர், ஒரு திராவிடன் பாலிடிக்ஸ், ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே, இந்த லீடர்ஷிப்பில் ஒரு வர்ஷிப் இருக்கும், தனி மனித வழிபாடு இருக்கும், நட்சத்திர அந்தஸ்துள்ள வழிபாடு இருக்கும். அவர் வேற இப்போ திருவுரு வழிபாடுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. அவங்க ஸ்டாலின் பேசும்போது யாராவது துண்டு எடுத்து, திமுக துண்டு எடுத்து சுற்றி துரைமுருகன் துரைமுருகன் கத்ததை பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. வீரபாண்டி ஆரம்பம் கத்ததை பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. ஐ பெரிசாமி மதுரையில் கத்த முடியுமா? பொதுக்குழு மதுரை போற்றுதும் என்று சொல்லப்பட்ட இந்த ஊரில் மூர்த்தியை போற்றுதும் தொடங்குறாரு யாரு? திமுக தலைவர், முதலமைச்சர். அப்போ மூர்த்தின்னு சுத்துவானா? செய்ய விடுவாரா? வாய்ப்பே இல்லை. அப்போ திராவிடன் பாலிடிக்ஸ்லயே அதிகபட்சமாக கை தட்டுவாங்க. ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தான் கைத்தட்டலும் விசிலும் பறக்கும், அந்த ஸ்டார் கேட்டகரி. ஆனால் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறார். அண்ணாமலைன்னு முதல்ல பேரா சீனிவாசன் முதல்ல மேடைக்கு வரும்போது சொல்கிறார், அப்போ ஒரு கைத்தட்டல் விசில். அப்புறம் மேடையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார், அப்போ ஒரு கைத்தட்டல். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த திராவிடன் பாலிடிக்ஸில் ஊறி போன அண்ணாமலை தனக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி இப்படி ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறார். நான் தான் பாஜக. ஆனால் எனக்கு உண்மை புரியல. நீங்கள் இல்லை, இயல்பாகவே அவருக்கு அந்த கட்சியில் ஒரு ஈர்ப்பு இருக்க தானே செய்யும். நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ சரி, முருகன் போன பிறகு அண்ணாமலை வந்தார். முருகன் என்ன கத்துனாங்களா? இல்லை. பொன்னார் போன பிறகு தமிழிசை வந்தார். தமிழிசை கூட்டத்தில் பொன்னார் என்ன கத்துனாங்களா? அப்போ பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி என்பது ஒன்று வேணாங்க. காங்கிரஸ் கூட ஏற்றுப்பேன். வாழப்பாடி போனார், மூப்பனார் வந்தார். மூப்பனார் பிறகு திண்டிவன ராமூர்த்தி போனார். அதன் பிறகு யாரோ ஒருத்தர் வந்தார், அழகிரி வந்தார், செல்வ பெருந்தகை இருக்கார். இன்னைக்கு இப்போ செல்வ பெருந்தகை இருக்கும்போது அழகிரின்னு கத்துனா அது காங்கிரஸில் கோஷ்டி பூசலுக்கு பஞ்சமே இல்லை, அது கத்திட்டு போவாங்கன்னு விட்டுறலாம். ஆனால் பாஜக அப்படிப்பட்ட கட்சியா? இல்லை, பயங்கர ஒற்றுமைக்கு பெயர் பெற்ற ஒரு இயக்கம். அப்போ இந்த மாதிரி அமித்ஷா வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு அரங்க கூட்டம் பந்தல் போட்டு கூட்டத்தில் அண்ணாமலைன்னா நீங்கள் இப்படி விசில் அடிக்கணும், கை தட்டணும். அவர் கையை இப்படி அவர் உடல் மொழி பார்த்துருப்பீங்க, இப்படின்னு கை தள்ளியிருப்பார். அடங்குங்க நடங்கவே மாட்டாங்க. மத்திய உள்துறை அமைச்சருக்கு தன்னெழுச்சியாக நடந்தது இல்லைங்கிறது உங்கள் நிச்சயமாக நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக இந்த வார் ரூம் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீமை கையில் வச்சுக்கிட்டு கூட்டத்தையும் கூப்பிட்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அண்ணாமலைக்கு இப்படி ஒரு எழுச்சியான கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அண்ணாமலை தலைமை மாற்றம் நடந்த பிறகு இதான ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி இருக்கும்போது பாஜக என்பது ஒரு தேசிய கட்சிங்க. மாநில தலைவர் என்பது ஒரு மேனேஜர் மாதிரி. ஆமாம், அவங்க ரொம்ப சாதாரணமாக மாற்றுவாங்க. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர்கள் தேர்வே கூட தலைமை என்ன இருக்குதோ அதான். வேற யாரும் இப்போ ராஜஸ்தான்லாம் யாருன்னே தெரியாத ஒருவரை கொண்டு வந்தாங்க. டெல்லி சிஎம் யாருன்னே தெரியாத ஒருவர் தான் வந்தார். எப்போ ஃபேமஸ் ஆனாங்க அந்த அம்மா? டெல்லி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட இல்லை. அந்த அம்மா ஒரு கொம்பு எடுத்து சுற்றுனாங்க, சிலம்பம் சுற்றுனாங்க. அந்த அம்மா அதோ சின்ன வயசில் சிலம்பம் கற்றுக்கினா இந்த வாட்ஸ்அப் வீடியோ இந்தியா ஃபுல்லாக வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா டெல்லி சிஎம்னு பல பேர் தெரிஞ்சது. பத்திரிகையாளர்கள் தெரியும், அரசியல் பார்ப்பவர்களுக்கு தெரியும் சிஎம்னு. ஆனால் அந்த கம்பு சுற்றுனதுக்காக சிலம்பு சுற்றுன சிஎம் அப்படின்னு போட்டு ட்ரோல் பண்ணாங்களே, அப்போ தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் பாஜக டீல் பண்ணும். ஸோ உண்மையிலே கர்நாடகா காங்கிரஸ் எப்படி அடித்து, அப்போ மதுரையில் நடந்த சம்பவம் பாஜகவில் வேற எங்கேயுமே இதுவரை நடக்காத சம்பவம்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக ரெண்டு கட்சியும் ஒன்று தான் சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் கூட பாருங்கள், அமித்ஷா அவர்கள் கடந்த முறை இந்த கூட்டணி உறுதி செய்த போது சென்னை ஐடிசி கிராண்ட் சால் நடந்தது. கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டார், பெரிய பிரச்சனை வந்தது. திரும்பவும் நேற்று சொல்கிறார். ஆமாம், நேற்று எப்படி சொல்கிறாருன்னா, பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாரு. அதில் முதல்ல பாஜகவை சொல்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லை, ஏற்கனவே சென்னை ஐடிசி கிராண்ட் சோலாவில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. அதை மொழிபெயர்த்தவர் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ், அதே நபர் தான் மதுரையில் மொழிபெயர்த்தார். சரி,
ஆனால் இதற்கு அதிமுக சார்பில் மறுப்பு தெரிவிச்சாங்க. யார் சொன்னார்னா தம்பிதுரை, பலமுறை எம்பியாக இருந்தவர், ஒரு சீனியர். அவர் கூப்பிட்டு வச்சு எந்த காலத்திலும் இந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் எடுபட்டதில்லை. காமராஜர் ஆட்சி காலம் தொடங்கி 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக ஆட்சி காலத்தில் வரை இல்லைன்னு சொல்லிட்டு 1980 பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். 1980 திமுக 110, காங்கிரஸ் 110. பல பேருக்கு தெரியாது, இன்றைய இளைஞர்களுக்கு. ஆமாம், எம்பி சுப்பிரமணியம் இப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்தார். ஆமாம், அப்போ அவர் எம்பி சுப்பிரமணியம் அடித்து திமுகவை நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்க வச்சுட்டு நீங்கள் கொண்டு வரீங்க, அப்போ நான் சொல்கிறத கேளுங்கன்னு டிமாண்ட் பண்ணி அப்போ 110. ஆனால் கொடுமை என்ன தெரியுங்களா, அதற்கு முன்பு தான் பார்லிமெண்ட்டில் கலைஞர் கருணாநிதி ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. காரணம் என்னன்னா 77 ஒரு கதம்ப கூட்டணி, மொராஜஸ் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்து கலகலத்து போனது. அப்போ நிலையான ஆட்சி வேண்டும் என்று குரல் கொடுத்த கலைஞர் அதில் பெருவெற்றி வேற அந்த கூட்டணி பெற்றது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் தான் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கிறாங்க. சரி, அப்போ 1980 நிலையான ஆட்சி வேண்டும் என்று சொல்லி குரல் கொடுத்த கலைஞர், காங்கிரஸ் கூட்டணி 110 வந்தால் ஒருவேளை இவர்கள் கூட்டணி ஆட்சி வந்தால் இவர்கள் அடித்துக் கொள்வார்களோ. ஏன்னா 77 டெல்லியில் அடிச்சுக்கிட்டாங்களே, அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டு மக்களை உறுத்தி தான் தெரில, அந்த கூட்டணி தோத்து போச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கே ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு மைனஸ். அந்த கூட்டணி ஆட்சி வந்தால் பல ஸ்டேட்டில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு இல்லை, வந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஆனால் இதுவரை வரல. அதை தான் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சி என்று முன்கூட்டி அறிவித்து விட்டு தேர்தலை சந்தித்தால் அது ஓட் பேட்டர்னை மாத்திரும், பெர்செப்ஷன்லயே ஒரு பின்னடைவாக இருக்கும். ஆமா, நம்ம தோர்த்து விடுவோமோ என்ற அச்சத்தை எடப்பாடிக்கு ஏற்படுத்தியால்தான். நீங்க அமித்ஷா சொன்னது புரிஞ்சுக்கலங்க, மீடியா தப்பா போடாதீங்கன்னுலாம் சொன்னார். இப்போ என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. பாஜக அதிமுக கூட்டணின்னு முன்னணி நாளிதழ் போட்டாச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, அமித்ஷா அவர்கள் மீண்டும் எப்படி ஒரு பாஜக ஒரு சித்தாந்தத்தில் விடாப்பிடியாக இருக்கிறதோ அதே போல் நம்ம ஐடிசியில் சொன்னோம், அதுக்கு மறுப்பு தம்பிதுரை கொடுத்தார், எடப்பாடி கொடுத்தாருன்னு இந்த விஷயம் எப்படியும் அமித்ஷா காதுக்கு எட்டி இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் என்ன அரசியல் எட்டாமல் இருக்குமா? மத்திய உள்துறை அமைச்சர் பகல்காமில் நடக்கிறதுன்னு தெரியாது, தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் தெரியாது நான் சொன்ன ஒத்துக்க மாட்டேன். அப்போது இந்த மாதிரியான விவகாரத்தில் எப்படி டீல் செய்யணும்? இல்லை மொழிபெயர்ப்பாளர் தப்பு செய்துட்டார்னா, ஐடிசியில் மொழிபெயர்த்த அதே நபர் ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் தான் இங்கே மொழிபெயர்த்தார். இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா, அமித்ஷா அவர்கள் மாதந்தோறும் வரப்போகிறார். மாதந்தோறும் இந்த கூட்டணி பலப்படுத்தி விட்டு ஆகஸ்ட் மாதத்தில் பாஜக அதிமுக எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சி சரி கட்டணும், தேமுதிக சரி கட்டணும், மேடை ஏற்றி திமுகவுக்கு எதிராக ஓர் அணியில் எல்லாம் திரள வேண்டும். அந்த 2021 வச்ச கூட்டணியை அவங்க மேடையில் ஏற்றிடணும்னு பார்க்குறாங்க. இப்போ முதல்ல திமுகவுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுகவில் ஏற்கனவே என்ன உங்களுக்கு பிரச்சனைனா, எல்லா நலத்திட்டங்களை சொல்லி அழுத்து போயிட்டாங்க. நமக்கே போர் அடிச்சு போச்சு. திமுக இத்தனை நலத்திட்டங்கள், திமுக இத்தனை சாதனைகள்னு. அப்போது பேசுவதற்கு எதுவுமே இல்லாமல் நீங்கள் கவர்னர் இங்கே நீடிக்கணும்னு முதலமைச்சர் சொல்கிறார். அண்ணாமலை மாற்றாதீங்கன்றார், அண்ணாமலை மாற்றிட்டாங்க. இப்போ அமித்ஷா மாதந்தோறும் இல்லை, மாதத்துக்கு 2 முறை வரட்டும். இவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் திமுகவுக்கு ப்ளஸ்ஸு. அப்போ கூட்டணி ஆட்சி என்றால் இவர்கள் தமிழ்நாடு பாஜக எப்படியாவது கால் ஒன்று வருகிறது, தமிழ்நாட்டுக்கு சிக்கல்னு இந்த ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் மையப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலை போலவே ஒரு கருத்தாக்கத்தை அவங்களால சட்டமன்ற தேர்தலிலும் உருவாக்க முடியும். நிச்சயமாக உருவாக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் என்பது ஒருவருக்கான தேர்தல், யார் பிரதமர். ஆனால் நீங்கள் இது பல பேர் ஒத்துப்பாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ தெரியாது, நான் அந்த காரணத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் 2 திராவிட கட்சிகளுக்கான போட்டி கூட பார்த்தீங்கன்னா, ஆனால் ஊருக்கு ஓட்டு பேட்டர்ன் மாறும். முதல்ல யார் ஆட்சி அமைக்கிறார் என்றாலும் கூட, ஆனால் தான் பார்த்தீங்கன்னா கணிசமான தொகுதிகள் சில நேரத்தில் ஆளுங்கட்சி இழக்கும். 2021 10 ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேல 75 இடங்களை கூட்டணி வெற்றி பெறுகிறது. அப்போ ஓட் பேட்டர்ன் மாறுது. ஜாதி பல்வேறு விஷயங்கள் கூறுகளை உள்ளடக்கிய தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தல். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் கூட்டணி அரசு தான் அப்படின்னு அமித்ஷா முன்னெடுத்தால் அது திமுக ப்ளஸ்ஸாக போயிடும். இவ்வளவு நாளும் அதிமுக அரசியல் எதிரின்னு சொன்னவங்க இனிமே அவங்க நம்ம சித்தாந்த எதிரி, ஏன்னா அவங்க கூட்டணி அரசு அமைக்க போகிறாங்கன்னு ரொம்ப ஈஸியாக கருத்தாக்கம் பண்ணுவோம். நீங்கள் நுட்பமாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. நாங்கள் டெல்லி ஜெயிச்சிட்டோம், மகாராஷ்டிரா ஜெயிச்சிட்டோம், ஹரியானா ஜெயிச்சிட்டோம்,
இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் அவங்க ஏற்கனவே ஆட்சி அமைத்த மாநிலங்களில் ஆட்சியை இழந்து திரும்ப எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்கன்னா 4 எம்எல்ஏக்கள்ல இருந்து அவங்க ஆட்சி அமைக்கிற ஒரு பெரிய அது கனவு இலக்கு, அது பெரிய இலக்கு. ஆனால் நீங்கள் 2 முறை நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை முன்னிறுத்தி ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் 3வது முறை 400ன்னு இலக்கு வச்சிங்க. எங்கே போய் நிறுத்துச்சு? 240 ஜான்ல பெரும்பான்மை கூட. அப்போ இந்த கால்குலேஷன் பொய்யா போகும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் கேர்ஃபுல்லாக அரசியல் பண்ணணும். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஐடிசியில் சொல்லிட்டீங்க ஒரு முறை, உடனே சொல்லிட்டாங்க பாஜக கால் ஊன்றுவதற்கு எடப்பாடி தயாராகி விட்டார், தமிழ்நாட்டை அடமானம் வைத்து விட்டார்னு முதலமைச்சர் ஸ்டாலின் களமாடுறார். அப்போ திரும்ப வந்து முதல்ல இப்படி சொல்லும்போது உறுதியாயிடுச்சு. இப்போ 2வது முறையாக திமுகவை ஆட்சிக்கு வருவதற்கு அமித்ஷாவே வந்து காரணமாக. நீங்கள் ரொம்ப சரியாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஏன்னா எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஐயா எடப்பாடி அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு முதல்வர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு கருத்தாக்கத்தை வந்து பாஜகவுக்கு எதிராக நீங்கள் ரொம்ப நுட்பமான இடத்தை சுட்டி காட்டுறீங்க. அப்போது அமித்ஷா மாதந்தோறும் வர வேண்டாம், மாதத்திற்கு 2 முறை வர வேண்டும்னு சொல்லி திமுக கோரிக்கை வைக்கிற நிலைமைக்கு அமித்ஷா வந்திருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, நம்ம சொன்ன பிறகு என்ன மாதிரியான அரசியல் பேட்டிகள், என்ன மாதிரி விஷயங்கள் களமாடின என்பதை நீங்கள் மத்திய உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற உள்துறை அமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா? மீண்டும் வந்து இப்படி சொல்லி மொழிபெயர்ப்பாளர் தப்பு, நீங்கள் எல்லாம் பிரிண்ட் மீடியா. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இந்த 3 மாநிலங்களைப் போல மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லியில் எப்படி பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்ததோ அதே போல் தமிழ்நாட்டில் திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வரும்னு ஒரு வேளை அமித்ஷா ஐயா சொல்லியிருந்தா அது பெர்செப்ஷனில் அதிமுகவுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும். இல்லை, அது மட்டும் இல்லை, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லக்கூடாது. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சின்னா அதோட பொருள் எப்படி எடுத்து உலகத்தில் யாராவது அதில் ஒரு நுட்பமாக உள்ளே போய் இல்லை சார் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா சொன்னார்னு யாராவது டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். அவர் கொலேஷன் கவர்மெண்ட் தான் மீன் பண்ணுறாரு. ஆமாம், அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. இல்லை, என்டிஏ தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைக்கும். என்டிஏ கூட்டணி ஆனால் அதிமுக தலைமை ஆட்சி அமைக்கும். அதிமுக தலைமை வைக்கிறது, அதிமுக ஆட்சி அமைக்கும் சொன்ன கூட பரவாயில்ல. நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி சொல்வதால் அது யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம் என்பதை வந்து பாஜக உணரல. இப்போ அதிமுக நெருக்கடி, இப்போ இன்னும் 2-3 நாளில் கண்டிப்பாக ஏதோ தயாரிப்பு இருக்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இதுக்கு லீடு கொடுக்குற மாதிரி இருக்கு. நிச்சயமாக இது சொல்லலாம், அதிமுக லாஸு. நீங்கள் இன்னொரு கூட்டணி, அவர் அமித்ஷா சொன்ன அன்னைக்கே ராணிப்பேட்டையில் சொல்கிறார், அதிமுக அணிக்கு புதிய கட்சிகள் வரும். அப்படின்னா புதிய கட்சிகள் வரும்னா யாரு? ஏற்கனவே பாமக இருந்துட்டு இருக்கு, இல்லாமல் இருக்கு, அது தெரியல, ஆனால் வந்துடும். தேமுதிக எம்பி சீட்டு கொடுத்தாச்சு, ஆனால் அறிவிக்கிறது தாமதம், வரலாம். அப்போ புதிய கட்சினா 2 பேர் தான் வாய்ப்பு, ஒன்று விஜய், இன்னொன்று சீமா. அப்போ டீல் நடந்துட்டு இருக்கு. அப்போ பாஜக இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி கொண்டிருந்தால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு வதந்தி போயிடுது. கடைசி டிசம்பர் மாதம் பாஜக தள்ளிட்டு விஜய் உள்ளே கொண்டு வந்துடுவாரோ அப்படின்னு வதந்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. அந்த கட்டத்துக்கு அமித்ஷா அதிமுகவை தள்ளுகிறாரான்ற அவர் அந்த மாதிரி முடிவுகளை எடுக்கக்கூடியவர் தான் எடப்பாடி ஐயா அவர்கள். ஏன்னா டெல்லியில் கூப்பிட்டு அந்த என்டிஏ கூட்டணியோட ஒரு கூட்டம் நடந்து பக்கத்தில் உட்கார வச்சவர், பிரதமர் பக்கத்தில் உட்கார வச்சவங்க கூட அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, மாநில அரசு தான் முக்கியம்னு வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்தவர். ஆனால் நீங்கள் சொல்வது நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மளால் நம்ப முடியாது. எப்படி வந்து களம் மாறப்போகிறதா, இல்லை களம் இப்படியே போய் இந்த கூட்டணியில் யாராவது ஒரு புது கட்சி உள்ளே வர போகிறாங்களான்னு தெரியல. நிச்சயமாக பல்வேறு உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தை வைத்து தலைப்புச் செய்திகளாக நாங்கள் வாசிப்பதற்கு பின்னால் உள்ள நுட்பமான நுண்ண அரசியலை விரிவாக விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள். நன்றி.